பிக் பாஸ் சீசன் 9 இந்த 5வது வாரத்துக்கான 4வது நாள் காலை நேர ஓட் முடிவுகள் பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். வினோத் அவர்கள் 1,00,000 ஓட்ட கடந்துட்டாங்க. மொத்தம் 12 பேர் நாமினேட் ஆயிருந்தாலும் வினோத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள செம்மையாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த வீக்ல வந்து செம்மையான ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு. 1,28,604 ஓட்டு வாங்கி வினோத் அவர்கள் டாப்ல இருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல நம்ம கமருதீன் அவர்கள் இருக்காங்க. கமருதீனோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 75,764 ஓட்டு எடுத்து கமருதீன் அவர்கள் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 3வது இடத்துல வியானா வியானா அவர்களும் நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. 68,901. ஸோ இது வந்து வியானாவோட ஓட்டா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திவாகர் அவர்கள் 4வது இடத்துல இருக்காங்க. திவாகரோட ஓட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 62,032 ஓட்டு எடுத்து திவாகர் அவர்கள் 4வது பிளேஸ்ல இருக்காரு. 5வது இடத்துல பார்வதி அவர்கள். பார்வதியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 59,773 ஓட்டு எடுத்து 5வது இடத்துல நம்ம பார்வதி இருக்காங்க. ஸோ பார்வதி அதுக்கப்புறம் வந்து விக்ரம். ஸோ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து பார்வதியோட அதிகமான ஓட்டெடுப்பு அப்படின்னு பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் பார்வதியோட கம்மியான ஓட்டு தான் விக்ரம் வாங்கியிருக்காரு. விக்ரம் அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 56,966 ஓட்டு எடுத்து விக்ரம் அவர்கள் வந்து 6வது பிளேஸ்ல இருக்காங்க. சபரி வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய அளவில் கேம் வந்து கொண்டு போவார், பெரிய அளவில் கேம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவர் வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக எதுவுமே பிக் பாஸ் ஹவுஸில் பண்ணல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல தான் இருக்காரு. ஸோ சபரியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 51,526 ஓட்டு எடுத்து சபரி அவர்கள் 7வது பிளேஸில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 8வது இடத்துல இருக்கிறது கெமி அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 32,701 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா சபரியோட முடிஞ்சிருச்சு கொஞ்சம் ஹையஸ்ட் ஓட்டு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் கெமி, பிரவீன், துஷார், எஃப்ஜே, ரம்யா அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30,000க்கு கீழே தான் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. 30,000 அந்த சம்திங் தான். ஸோ கெமியோட ஓட்டு அப்படின்னா 32,701 ஓட்டு எடுத்து 8வது இடத்துல வந்து கெமி அவர்கள் இருக்காங்க. 9வது பிளேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரவீன் வந்து 9வது இடத்துல இருக்காரு. அவருக்கான ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 28,691 ஓட்டு எடுத்து பிரவீன் அவர்கள் வந்து கெமியோட நேற்று வந்து அதிகமான ஓட்டு எடுத்திருந்தாரு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கெமி இவங்களோட அதிகமான ஓட்டு எடுத்து ஸோ பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10வது இடத்துல துஷார் அவர்கள். ஸோ துஷார் அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 26,572 ஓட்டு எடுத்து துஷார் அவர்கள் 10வது பிளேஸில் இருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கேம் வந்து கொண்டு போகல. ஸோ அதனால் அவரோட ஓட்டு அப்படிங்கிறது இவ்வளவுதான். ஸோ எஃப்ஜே வந்து நேற்று வந்து லாஸ்ட் பிளேஸில் இருந்தார் காலை நேர ஓட்டு முடிவுகள் படி. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரம்யா அப்படியே மாறி இருக்காங்க. எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு. ஒரு 300 சம்திங்கான ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு. ஸோ எஃப்ஜேவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 25,677 ஓட்டு எடுத்து 11வது இடத்துல எஃப்ஜே அவர்கள் இருக்காங்க. 12வது இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ரம்யா. ஸோ ரம்யா ஜோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீக்கில் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எஃப்ஜே, ரம்யா ஜோ, துஷார் இவங்க 3 பேருக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிறதுக்குள்ள யார் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரம்யாவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 25,330 ஓட்டு எடுத்து ரம்யா அவர்கள் கடைசி பிளேஸில் இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு தான் காலை நேர ஓட்டு முடிவுகள் படி இருக்குது. ஸோ நாளைக்கு வரலும் நடக்கும், நாளை வரலும் ஸோ ஓட்டு சேஞ்சஸ்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நன்றி.